நான் உங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து சண்டை போடுவேன். நீ ம் எனக்காக ம் இந்த உலகத்தையே ஆமா எதிர்த்து சண்டை போடுவ. ம் உனக்கு பொழுது வரைக்கும் என் கூட சண்டை போடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. என் உலகமே நீதான். இங்க ஒரு பொண்டாட்டி அங்க ஒரு பொண்டாட்டி இதெல்லாம் இல்லாம இன்னொரு பொண்ணுட்ட பேச்சு நல்லவர் மாதிரி நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்து நல்லவர் மாதிரி பேசுவீங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சுக்கலாம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல் சொல். ஏங்க உங்களுக்கு வீடு வசதிலாம் இல்லையா? இருக்கே, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏங்க ரொம்ப நாளா என் மனசுல குடி இருக்கீங்க? இரவில் வந்தது சந்திரனா, என் அழகே வந்தது உன்முகம். உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல தங்கச்சி பிடிக்குமா? எனக்கு பொண்டாட்டியோட தங்கச்சி தான் பிடிக்கும். 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி தரேன் பக்குல, நீ ஒரு ஆம்பளையா? 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி தரவாலாம் ஆம்பளை இல்ல. 10 மாசத்துல புள்ள தரான் பத்தியா, அவன் தான் ஆம்பளை. லாட்டரி எடுத்திருக்கேன். பரிசு அடிக்கலனாலும் 3வது பரிசு 5 லட்சமாச்சும் அடிச்சிடணும்பா. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? சாமி கிட்ட எப்படியா வேண்டுவாங்க? தப்பா கேட்டனோ? கடை எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? மாத்தி கேளுங்க. சாமி நீ பரிசு அடிச்சிரு, இவர் தப்பா கேட்டாரு. சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு. உள்ளங்கை சும்மா அழிக்குது அம்மா, அதுக்கு வைத்தியம் உண்டா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருக்குது அந்த சோரி மருந்து எடுப்பா. நான் கேட்டது சூரிய வம்சம் படத்துல வர்ற தேவயானி மாதிரி பொண்டாட்டி, ஆனா எனக்கு கிடைச்சது. ஆமா, இவர் அப்படியே சரத்குமார் மாதிரி புருஷனா நடந்துக்கிறாரு, தேவியானி மாதிரி பொண்டாட்டி எதிர்பார்க்கிறாரு. ஜாடி கேட்ட மூடி தானே அமையும். போப்பா, கூட்டிட்டு போய் பாயப்படு போ. தலையெழு செந்த மொழியடா, தப்பிச் செல்ல என்ன வழியடா. என்னால மட்டும்தான் உன் கூட குடும்பத்தை நடத்த முடியும், வேற எவ்வளாலையும் முடியாது. அது என்ன, எல்லா குடும்பத்திலயும் சேம் டைலாக். சரி, என் கூட சேர்ந்து குடும்பத்தை நடத்துற மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வரான், அவளை ஏத்துப்பியா? அழகா இருக்கல? நைஸ் கேர்ள். நேத்து அவங்க வீட்டுக்காரர் என்ன நைஸ் கேள் சொன்னாராம். அதான பொண்டாட்டி தவிர எல்லா பொண்ணுங்க அழகா தெரியுங்க இந்த ஆம்பளைங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருடா. இவனை ஏதாவது திட்டுமா? ஏங்க உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி? பேசாம அவளை என் கூட அனுப்பி விடுங்கிறாமா? அப்படியா சொன்னா? கட் பண்ணிட்டானா? சரி விடு, மறுபடியும் கூடுவா, பாத்துக்கலாம். யாருங்க? உங்க அப்பா தான் உன்னை ஒழுங்கா வச்சு பாத்துக்கலன்ட்டு பேசாம என் பொண்ணை என் கூட அனுப்புடாங்கிறான். அடுத்த தடவை கால் பண்ணுவான், இதே மாதிரி திட்டம். சரியா? நல்ல பிள்ளை. யோ, எதுக்கு அவன் பொண்டாட்டி மலையில இருந்து தள்ளி விட்ட? டாக்டர் தான் மேடம் சொன்னாரு. என்னையா சொன்னாரு? கவலைய தள்ளி விடு, தானா நிம்மதி வரும்னு சொன்னாரு மேடம், அதனாலதான் தள்ளி விட்டுட்டேன். ஏய், இந்த வீடு கட்டினது நானு, சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டினது நானு, இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு. தாலி கட்டுனது பதிலுக்கு பதில் பஞ்சு டேலாக்கு. சாரோட பேருந்தா கிழிஞ்சது போ, தமிழ் வேற தெரியாதா? ஆறுமுகம். വലിയ പേര്. ഒരു മുഖം ഇവിടെ ഉണ്ട്, 5 മുഖം എവിടെ ഉണ്ട്? பொட்டியில வச்சு பூட்டிருக்கேன், திறந்து காட்டுறேன். இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை தோல்ல போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா பட்டைய கலப்ப போறேன்னு அர்த்தம். நீங்க அடிச்சு கிழிச்சலாம் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனா செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே.